அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாபாரதத்தில் ஆதிப்பருவம் பகுதி 13 பார்க்க போகிறோம். நதிக்கு உள்ளே போடப்பட்ட பீமன் விஷத்தின் வீரியத்தால் மயக்கம் கலையாமல் இருந்தான். நீருக்குள்ளே இருக்கிற பாம்புகள் பீமனை தீண்டியது. பாம்போட விஷம் மூலிகையோட விஷத்தை முறிச்சது. அதன் விளைவாக பீமன் விழித்தான். ஒரு உதறி தன் கை கால்களை கட்டியிருந்த கொடிகளெல்லாம் ஒதுக்கி தள்ளினான். பிறகு அங்கிருந்த விஷப்பாம்புகளை கொன்றான். பாம்புகள் சில தப்பித்து கொண்டு ஆழத்தில் இருந்த நாகலோகத்துக்கு போயிருந்தன. அங்கு பாம்பு அரசனாக இருந்த வாசுகியிடம் ஒரு மனிதன் செய்த அட்டகாசத்தை எடுத்து விளக்கின. அந்த மனிதனுடைய துணிச்சலை பார்க்க வாசுகி குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு வந்தது. இந்த செயலை செய்த மானுடன் குந்தியின் மைந்தன் என்பதை வாசுகி அறிந்து கொண்டது. அவனுக்கு அமிர்தத்தை வழங்கி அவனுடைய பலத்தை பன்மடங்கு அதிகப்படுத்தி திருப்பி அனுப்பியது. இதுக்குள்ளே 8 நாட்கள் சென்றது. கவலையோடு இருந்த குந்தி தேவி ஆனந்த கண்ணீருடன் தன் மகனை வரவேற்கிறாள். ஆனால் கொடூர தன்மையோடும் குதூகலத்தோடு இருந்த துரியோதனன் பீமன் திரும்பி வந்ததை பார்த்து ஏமாற்றம் அடைகிறான். காலம் சென்று சந்தனு மன்னன் வேட்டையாட வனத்துக்கு சென்றிருந்த போது அங்கு சிறுவனும் சிறுமியும் ஆகிய இரட்டையர்களை கண்டான். கவனத்தோடு அவங்களை கொண்டு வந்து பராமரித்து வந்தான். அந்த சிறுவர்களை அவன் கிருபன் என்றும் கிருபி என்றும் பெயர் வச்சு வளர்த்தான். அந்த கிருபன் பிரசித்தி பெற்ற கௌதமருடைய புதல்வன் ஆவார். வில் வித்தையில் அவர் சாமர்த்தியசாலி. ஆகையால் கிருபாச்சாரியாரை பீஷ்மர் தனது பேரப்பிள்ளைகளுக்கு வில்வித்தையை பயிற்சி கொடுப்பதற்கு பயன்படுத்தி கொண்டார். கிருபாச்சாரியார் திருதராஷ்டிரருடைய புதல்வர்கள் பாண்டுவின் புதல்வர்களுக்கு மட்டுமின்றி விருஷ்ணி வம்சத்து அரசகுமாரர்கள், போஜனுடைய புதல்வர்கள், அந்தகனுடைய புதல்வர்கள் ஆகிய ராஜகுமாரர்களுக்கும் பாடசாலையில் பயிற்சி அளித்து வந்தார். அவர்கள் அனைவரும் விரைவில் வில்வித்தையில் நிபுணர்கள் ஆனாங்க. ஆனால் அவங்க பெற்ற பயிற்சி போதலை என்று உணர்ந்த பீஷ்மர் தனுர்வேதத்தில் தலை சிறந்த மற்றொரு ஆச்சாரியரை தேடிக்கொண்டு இருந்தார். ஒரு நாள் ராஜகுமாரர்கள் மும்முரமாக பந்து விளையாடி கொண்டிருந்தாங்க. அருகில் இருந்த ஒரு கிணத்துக்குள்ளே தற்செயலாக அவங்களோட பந்து விழுந்துச்சு. அதோட விளைவாக விளையாட்டு திடீரென்று முடிவுக்கு வந்தது. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அவங்க திகைச்சு நின்று கொண்டிருந்தாங்க. இந்த பிரச்சனையை அகற்றுவதற்காக வில்வித்தை உங்களுக்கு தெரியலையா என்று பக்கத்தில் நின்று நிகழ்ந்ததையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஒருவர் கேட்டார். நாங்கள் எல்லோரும் வில்வித்தகர்களே, ஆனால் வில்லுக்கும் பந்துக்கும் என்ன சம்பந்தம் என்று அந்த மாணவர்களில் ஒருவனான யுதிஷ்டன் கேட்குறாரு. வந்திருந்தவர் தான் அணிந்திருந்த மோதிரத்தை கலட்டி கிணத்துக்குள்ளே போடுறாரு. மோதிர பந்து ஆகிய இரண்டையும் வில்வித்தையின் மூலம் எடுக்கலான்னு சொல்கிறாரு. ஒரு கையளவு தர்ப புற்களை எடுத்து ஜெபித்து அவைகளை ஒன்றன் பின் ஒன்றாக பந்தின் மீது போடுறாரு. தர்பப்புல் ஒன்றின் பின் ஒன்றாக பந்து மேலே ஒட்டி கொண்டு ஒரு கயிறு போல் ஆகி அதன் ஒரு நுனி பந்திலும் இன்னொரு நுனி வந்திருப்பவர் கையிலும் வந்தது. மிகவும் சுலபமாக பந்து மேலே எடுக்கப்பட்டது. மோதிரத்தை என்ன பண்ண போகிறீங்கன்னு இளைஞர்கள் கேட்குறாங்க. அதுக்கு அவர் அந்த அம்பு ஒன்றை எய்கிறாரு. அம்பு மோதிரத்தை எடுத்துக்கொண்டு அவர்கிட்ட வந்தது. இதை பார்த்து திகைத்து போன குழந்தைகள் ஓடி சென்று நிகழ்ந்ததை எல்லாத்தையும் பீஷ்மர்கிட்ட தெரிவிக்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மகாபாரத கதைகளை கேட்குறதுக்கு நம்ம சேனலை பின்தொடருங்க. நன்றி, வணக்கம்.